திரு தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நெற்றிக்கண் குடும்ப நாவலின் அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 9, அத்தியாயம் 8. சமூக வாழ்வில் ஏற்கனவே 8 படிகள் ஏறிவிட்ட குடும்பங்களுக்குத்தான் 9வது படி அருகில் இருக்கிறதே ஒழிய, முதல் படியில் கூட ஏற முடியாத குடும்பங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்க முடிகிறது. சுகுணனுக்கும் ரங்கபாஷ்யத்துக்கும் பகை ஏற்பட்ட பின் ஓர் 2 மாத காலம் காரியாலய வாழ்க்கையில் மிகவும் கசப்பான அனுபவங்கள் நிகழ்ந்தன. சுதந்திரமான மனப்பாங்கும் தன்னம்பிக்கையும் உள்ள ஒருவன் மற்றவர்களுக்கு அடங்கியோ கட்டுப்பட்டோ நடப்பது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை இந்த அனுபவங்களால் சுகுணன் நன்றாக உணர முடிந்தது. சுகுணனை ரூஃப் கார்டன் விருந்துக்கு அழைக்க வந்திருந்த தினத்துக்கு 1 வாரம் கழித்து துளசி தன் கணவனோடு திடீரென்று டெல்லிக்கு புறப்பட்டு போக வேண்டிய நிர்பந்தம் நேர்ந்திருந்தது. சந்திரசூடன் ஐசிஎஸ் அவர்களின் சிபார்சினாலோ அல்லது தயவினாலோ துளசியின் கணவனுக்கு டெல்லியில் ஒரு பெரிய இன்ஜினியர் கம்பெனியில் 2000 ரூபாய்க்கு மேல் மாத சம்பளம் வருகிறார் போல உத்தியோகம் ஒன்று கிடைத்திருந்தது. இந்த உத்தியோகம் கிடைப்பதற்காகத்தான் நீண்ட நாள் நண்பரான சந்திரசூடன் வெளிநாட்டு பயணம் முடிந்து தற்செயலாக சென்னை வந்திருந்த போது அவரை கூப்பிட்டு குழாவி விருந்து கொடுத்து அவருடைய வெளிநாட்டு அனுபவங்களை கட்டுரை தொடராக வெளியிடுவதாய் வாக்களித்து எல்லாமே செய்திருந்தார் நாகசாமி. ஏழைகளும் மத்தியதர குடும்பத்தினரும் பிரதிபலன் பாராமல் அன்புக்காகவும் உபசாரத்திற்காகவும் மனிதர்களை போற்றவும் விருந்து வைக்கவும் புகழவும் செய்கிறார்கள். பணக்காரர்களும் வியாபாரிகளுமோ காரியம் இல்லாமல் எதையுமே செய்வதில்லை. காரியத்தை சாதித்து கொடுக்கிற சக்தி இல்லாதவர்களுக்கு எதையுமே அவர்கள் செய்வதில்லை. செய்வதை நேரடியாக செய்யாமல் நாசுக்காக செய்வதற்கும் அவர்களுக்குத்தான் தெரியும் என்பதை சுகுணன் மிக அருகில் இருந்து கண்டிருந்தான். எனவே நாகசாமி நினைத்த கணத்திலேயே தன் மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய உத்தியோகம் தேட முடிந்ததை பற்றி சுகுணன் சிறிதும் ஆச்சரியமடையவில்லை. அவரால் இது முடியாமல் போயிருந்தால்தான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். சமூக வாழ்வில் ஏற்கனவே 8 படிகள் ஏறிவிட்ட குடும்பங்களுக்குத்தான் 9வது படி அருகில் இருக்கிறதே ஒழிய, முதல் படியில் கூட ஏற முடியாத குடும்பங்கள் அப்படியேதான் இருக்க முடிகிறது. ஏற்கனவே 8 படி ஏறிவிட்ட சௌகரியமுள்ள குடும்பங்களின் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் களிசடைகளாகவே இருந்தாலும் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன், இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன், பெரிய உத்தியோகம், வெளிநாட்டு பிரயாண வசதி, இப்படி எல்லாமே 8வது படியில் நிற்பவனுக்கு 9வது படி போல மிக அருகிலேயே இருக்கின்றன. ஆனால் முதல் படிக்கும் கீழே இருக்கும் சமையல்கார சர்மாவின் பிள்ளை சுந்து, தோட்டி முனுசாமியின் மகன் குப்பு, அப்பளமிடும் அம்மாளுவின் பெண் அளமு போன்றவர்கள் 2வது படியில் கூட சரியாக ஏற முடிவதில்லை. இந்திய சமூக வாழ்வில் சோசலிசம் என்கிற சமதர்ம மலர்ச்சி கூட 8 படி ஏறியவர்களுக்குத்தான் பயன்படுகிறதே ஒழிய, முதல் படியிலிருந்து இயங்குகிறவர்களுக்கு மேலே ஏற வசதியின்றி இருப்பதை எண்ணி சுகுணன் அடிக்கடி மனதில் வெதும்பி இருக்கிறான். இந்த சமதர்ம மலர்ச்சி வியாபகமாகவும் நன்றாகவும் பூரணமாகவும் ஏற்படுவதற்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்பது அவன் சிந்தனையில் ஒரு தாகமாகவே இருக்கிற நிலையை பெற்று பணம் துளசியின் கணவனை இன்ஜினியரிங் படிப்பு படிக்க வைக்கிற அளவு வசதி இருந்தது. பின்பு மாமனாராகிய துளசியினுடைய தந்தை தம் செல்வாக்கினால் 2000 ரூபாய்க்கு மேல் மாத வருமானம் வருகிறார் போல் உத்தியோகம் தேடி கொடுத்து விட்டார். இப்படி 2 செல்வாக்குகளுக்கு நடுவே இருக்கிற பிள்ளைகள்தான் சராசரி இந்திய சமூக வாழ்வில் சௌகரியத்தை அடைய முடிகிறது என்று தோன்றியது. சுகுணனுக்கு இருந்த காரியாலய வேதனைகளிலும் கசப்பான அனுபவங்களிலும் துளசியின் கணவனுக்கு உத்தியோகம் கிடைத்து விட்டதென்ற அந்த செய்தி கூட தெரிந்திருக்க நியாயமில்லை. துளசியே ஒரு நாள் அதிகாலையில் இதை சொல்லிவிட்டு போவதற்காக அவனை தேடி அவனுடைய அறைக்கு வந்திருந்தாள். அப்போதிருந்த மனநிலையில் அவனால் அவளை மலர்ச்சியோடு வரவேற்று பேச முடியவில்லை. அவளாலும் அவன் முன் மலர்ச்சியோடு நின்று பேச முடியவில்லை. சொல்ல வந்ததை பேசுவதற்கு சொற்களை தேடி நிற்பவள் போல அவள் தயங்கினாள். தேடிய சொற்கள் வராமல் அழுகைதான் பொங்கி கொண்டு வந்தது அவளுக்கு.
அவளுடைய அழுகை செவியில் ஒலிப்பதற்கு முன் கீழே தலையை குனிந்தவாறு மௌனமாயிருந்த சுகுணன் அந்த நிகழ்ச்சிக்கு மனம் இறங்கி மெல்ல தலை நிமிர்ந்து, விடிஞ்சதும் விடியாததுமா இங்கே வந்து இப்படி அழுகிறதுக்கு என்ன வந்துருச்சு இப்போ என்று மெல்ல வினவினான். அவருக்கு டெல்லியில உத்தியோகம் ஆகியிருக்கு என்றாள் துளசி. அவருக்குன்னா எவருக்கு? இந்த அவருக்கு அவனுள் எரிச்சலூட்டி இருக்க வேண்டும் போல் ஒலித்தது அவனுடைய கேள்வி. அந்த கேள்வியின் தொனி புரியாமல் அதற்கு எந்த விதத்தில் மறுமொழி கூறுவதென்று தயங்கினாள் துளசி. பின்பு அவருக்கு உத்தியோகமாகிவிட்டதென்று வாக்கியத்தின் மகிழ்ச்சியில் விருப்பாகவோ வெறுப்பாகவோ தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்ள விரும்பாதவளைப் போல, அதுதான் அப்பாவின் மாப்பிள்ளைக்கு டெல்லியில் உத்தியோகமாகிவிட்டது என்று தயங்கி தயங்கி சொன்னாள் துளசி. அவள் அப்படி கூறிய உடனே சுகுணனும் தன் கடுமையை விடாமல், அப்பாவின் மாப்பிள்ளைக்கு என்றால்? ஓ, ஆம், புரிகிறது. அதாவது உன் கணவருக்கு டெல்லியில் உத்தியோகமாகிவிட்டது என்று என்னிடம் சொல்லிவிட்டு போக வந்திருக்கிறாய் இல்லையா என்று குத்தலாக வினவினான். ஒன்றும் சொல்ல முடியாமல், சொல்ல தோன்றாமல், இப்படி நீங்கள் மேலும் ஒரு வார்த்தை பேசினால் கூட இனி என்னால் தாங்க முடியாது, நான் அழுது விடுவேன் என்பது போல ஏக்கத்தோடு அவனை பார்த்தாள் துளசி. அவனும் அமைதியாக அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். இடையில் நிலவிய மௌனமே அப்போது இருவர் உணர்வுகளையும் பேசியது. அவர்தான் முதல்ல போறாரு, நான் 2 வாரம் கழிச்சு போக வேண்டியிருக்கும். டெல்லியில குடியிருக்க இடமெல்லாம் கிடைச்சி அவர்கிட்ட இருந்து தந்தி வந்ததும் அப்பா என்ன கொண்டு போய் விட ஏற்பாடாகி இருக்கு என்று பதில் சொன்னாள் துளசி. பரவாயில்ல, இதுக்காக எல்லாம் நான் கவலைப்பட முடியாது துளசி, இது உன்னுடைய வாழ்க்கையின் சொந்த காரியம் என்றான் அவன். இன்னும் எனக்கு வாழ்க்கையே ஏற்படவில்லையே, அதற்கு காரியங்களும் சொந்தமாக இல்லை. நான் நினைத்த வாழ்வு என் மனதிலே கருகிவிட்டது என்றாள் வருத்தத்துடன் துளசி. இருக்கலாம், ஆனால் இனிமேல் உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல முடியாத ஊமை ஏமாற்றம் இது. இதை நீ மறந்துவிட பழகிக் கொள்வது நல்லது என்றான் சுகுணன். ஆறுதலாக 2 வார்த்தை சொல்ல மாட்டீர்களா? இப்படி கடுமைக்கும் உதாசீனத்துக்கும் நான் பாத்திரமில்லை. இவற்றை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவள் குரல் தழுதழுத்தது. அவன் பதில் பேசாமல் இருந்தான். தயவு செய்து ஏதாவது ஆறுதலாக சொல்லி எனக்கு விடை கொடுங்கள் என்றாள் தயங்கியபடியே. மேஜை மேல் கிடந்த அரை காகிதம் ஒன்றை எடுத்து அதில் எதையோ எழுதி மௌனமாக அவளிடம் நீட்டினான் சுகுணன். அவள் அதை வாங்கி படித்தாள். வீரர்களின் கம்பீரமான தோள்களை அலங்கரிக்க வேண்டிய மணமாலைகள் சந்தர்ப்ப வசத்தால் கோழைகளின் தளர்ந்த கைகளில் சூட்டப்பட்டு விடுவதும் உண்டு என்று அதில் எழுதியிருப்பதை படித்துவிட்டு நீர் திரையிட்டு மல்கி மறைக்கும் விழிகளால் அவனை ஏக்கத்தோடு பார்த்தாள் அவள். இதுதான் மீண்டும் உங்கள் பதிலா? அவன் ஆமாம் என்பது போல் மௌனமாக தன் தலையை அசைத்தான். அவள் நடைப்பிணமாக வெளியேறினாள். சில கணங்களில் வாயிலில் கார் புறப்படும் ஓசை கேட்டது. அவன் எழுந்து ஜன்னல் பக்கமாக திரும்பி கண்ணாடியை கழற்றிவிட்டு உள்ளே விழிக்கடையில் அரும்பியிருந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டான். ஏதோ தோன்றி மாடி வராந்தா வரை வந்து அவன் தெருவருகே பார்த்தபோது அவளுடைய கார் கண் பார்வைக்கு தென்படாமல் மறைந்திருந்தது. பெருமூச்சு விட்டபடி அறைக்கு திரும்பி வந்து உட்கார்ந்தான் சுகுணன். இதற்கு பின் சில மணி நேரங்கள் அவனுக்கு ஒரு வேலையும் ஓடவில்லை. துளசிக்கு அவளுடைய வாழ்வின் பொறுப்பையும் நிலையையும் உயர்த்தவே அவன் அப்படி கடுமையாக நடந்து கொண்டான். அவளைப் போலவே அவனும் உருகி ஏங்கி பேசிக் கொண்டிருந்ததால் இருவருடைய பேச்சுக்கும் ஒரு முடிவே இருக்காது. அப்படி பேசினால் அதன் பின் அவளாலும் 1000 மைல்களுக்கு அப்பால் டெல்லியில் போய் நிம்மதியாக இருக்க முடியாது. உணர்ச்சி மயமாகவும் பிரித்தெடுக்க முடியாதபடியும் தன்மேல் பிரியம் வைத்துவிட்ட அவளுக்கு அவளுடைய புதிய நிலைமையை உணர்த்த வேண்டிய கடமை அவனுக்கு இருந்தது. அவள் தன்னை சுற்றி சுற்றி திரிவதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு அவள் மீதிருந்த அதிக அன்பின் காரணமாகவே அவனுக்கு வந்திருந்தது. இப்போது அந்த கடமையை அவன் செய்தான். அவள் அதை புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளவும் வேண்டாம் என்பதுதான் அவன் கருத்தும். முதலில் தனியே அவனை சந்திக்க வந்த 2 தினங்களுக்கு பின் மறுபடியும் தன் கணவனோடு ஒரு முறை விட்டு கொடுக்காமல்
உடன் வந்தவள் போல தோன்றினாள் அவள். முதல்ல இப்ப நான் மட்டும்தான் புறப்பட்டு போகதா இருந்தது. அப்புறம் மாமா யாரோ தெரிஞ்சவர் மூலம் குடியிருக்க இடத்துக்கு கூட ஏற்பாடு செஞ்சிட்டாரு. அதனால துளசி இப்போ என்னுடனே வர்றா என்றான் துளசியின் கணவன். துளசி ஒன்றும் பேசவில்லை. ஏதோ பொம்மை போல உடன் வந்திருந்தாள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், விஷ் யூ ஆல் சக்சஸ் என்று துளசியின் கணவனிடம் ஒரு முறைக்காக மகிழ்ச்சி தெரிவித்தான் சுகுணன். துளசி ஒன்றுமே பேசாமல் இருப்பதைக் கண்ட அவள் கணவன், என்ன துளசி, நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறியே என்று அவளை கேட்டே விட்டான். அந்த வித்தியாசம் அவன் மனதிலே பெரிதாகி விடாமல் ஒப்புக்கு ஏதோ பேச முயன்றாள் துளசி. அந்த பேச்சில் மனம் இல்லை, உணர்வின் பிரதிபலிப்பும் இல்லை. விடைபெறும் போது கணவனின் சொற்களோடு சேர்த்தே அவள் சொற்களும் இணைந்து ஒலிக்கும்படி ஏதோ சொன்னாள் துளசி. அவனும் வாசல் வரை சென்று கார் கதவருகே நின்று வழி அனுப்பினான். மறுநாளோ அதற்கு அடுத்த நாளோ இரவு விமானத்தில் கணவனோடு டெல்லிக்கு புறப்பட்டு விட்டாள் துளசி. நாட்கள் யாரோ மந்திரம் போட்டு ஓட சொன்னார் போல ஓடிவிட்டன. பெண்ணையும் மாப்பிள்ளையையும் டெல்லியில் குடி வைப்பதற்காக உடன் போயிருந்த நாகசாமி சந்திரசூடன் ஐசிஎஸ் அவர்களின் பிரயாண கட்டுரை தொடரை உடனே பிரசுரிக்க ஏற்பாடு செய்யுமாறு அங்கிருந்தே சுகுணனுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் டெலிவரி லெட்டரும் எழுதிவிட்டான். கடிதத்தை அப்படியே காளைமலர் சர்மாவுக்கு கொடுத்தனுப்பி விட்டான் சுகுணன். கட்டுரை தொடரை அடுத்த வாரமே வெளியிடுவதாக அறிவிப்பு போட வேண்டும் என்று சுகுணனை வற்புறுத்தினார். கட்டுரை தொடர் அடுத்த வாரமே வெளிவரும் என்று அதிக ஆர்வத்தோடு சர்மா நாகசாமிக்கு தந்தியும் கொடுத்து விட்டார். பூம்பொழில் இதழில் வெளியிட தகுதி உண்டா இல்லையா என்று நிர்ணயிக்கும் பொறுப்பை அந்த பிரயாண கட்டுரை விஷயத்தில் சுகுணன் மேற்கொள்ள விரும்பவில்லை. அது நாகசாமியின் அலுவலக ஆசை என்றோ ஷர்மாவின் பேராசை என்றோ கருதி விட்டுவிட்டான். ஏற்கனவே ஷர்மா நாகசாமியிடம் பிரைசூடன் ஐசிஎஸ்ஸின் கட்டுரைகளை வெளியிடுவதில் சுகுணனுக்கு அவ்வளவாக விருப்பமில்லை என்று சொல்லி கோல் மூட்டியிருப்பார் போலிருந்தது. அதற்கு பிறகு நாகசாமி இரண்டொரு தடவை சுகுணனிடம் அழுத்தமாகவும் வன்மையாகவும் பேசியதில் இருந்து இது தெரிந்தது. ரங்கபாஷ்யம், ஷர்மா இருவருமே தன்னை பற்றி நாகசாமியிடம் கோல் மூட்டி நெருப்பு வைத்து வருவதாக அவனால் அனுமானிக்க முடிந்திருந்தது. அந்த கட்டுரை தொடரை பற்றிய உண்மை கருத்தை இப்போதும் அவன் தெரிவித்தால் கட்டுரையை வெளியிட சுகுணனுக்கு சம்மதமில்லை என்றே மீண்டும் ரகசியமாக நாகசாமிக்கும் கடிதம் எழுதினாலும் எழுதிவிடுவார் ஷர்மா. நாகசாமியை காக்கா பிடிப்பதில் ஷர்மாதான் அந்த காரியாலயத்தில் முதல் பரிசு வாங்க தகுதியானவர். நாகசாமி என்றைக்கு பிறந்தார், அவருடைய பிறந்த நாள் எந்த மாதம், எந்த தேதியில், எந்த நட்சத்திரத்தில் வருகிறது என்று சுகுணனுக்கோ டைம்ஸ் நாயருக்கோ தெரியாது. ஆனால் ஷர்மாவுக்கு இம்மாதிரி விஷயங்களில் அதிகமான கவனம் உண்டு. நாகசாமியின் பிறந்த நாள் என்றைக்கோ அன்றைக்கு அதிகாலையிலேயே ரோஜாப்பூ மாலையும் கையுமாக சாந்தோமில் அவருடைய பங்களா வாசலில் போய் நின்றார். இப்படி காரியங்களால் நாகசாமியை சரியாக குளிப்பாட்டி வைத்திருப்பவர் அவர். சுகுணனோ இது போன்ற செயல்களை அசிங்கமாக கருதுபவன். பாரதியார் பிறந்த தினத்தைப் போலவோ, விவேகானந்தர், காந்தியடிகள் பிறந்த தினங்களைப் போலவோ நாகசாமியை போன்ற சோம்பேறி பணக்காரர்களின் பிறந்த தினத்தையும் கொண்டாடுவது அசிங்கம் என்பது அவன் கருத்து. பிறந்த தினத்தை கொண்டாடும்படியாக இந்த சுயநலவாதிகள் தேசத்துக்கு எதுவும் செய்வதில்லை என்று நினைப்பவன் அவன். இவர்கள் சுயநலத்துக்காக பணம் சேர்ப்பதும் செல்வாக்கு சேர்ப்பதும் சந்ததிகளுக்கு சொத்து மீதப்படுத்தி வைத்துவிட்டு போவதும் தவிர இவர்கள் தேசத்துக்கு செய்யும் தொண்டு ஒன்றுமில்லை என்று எண்ணி இவர்களை வெறுத்தான் அவன். பத்திரிகை தொழிலை பற்றி போர்த் எஸ்டேட் என்றும் பேனா வீரனின் சத்திய யுத்தம் என்றும் லட்சியவாதிகளின் புத்தகங்களில் வாசித்தும் சொற்பொழிவுகளில் கேட்டும் இளமையிலேயே அதில் நாட்டம் கொண்டவன் அவன். அந்த தொழிலில் நுழைந்து பார்த்த பின்பு இப்போதோ தன்னம்பிக்கை இல்லாதவர்களும் இலக்கிய உணர்ச்சியே அற்று போனவர்களும் அறிவின்மையினால் புத்தியிலே பேடிமைப்பட்டு போனவர்களுமாக ஷர்மாவை போல் பலர் அதில் நிறைந்திருப்பதை பார்த்திருக்கிறான். பார்த்து அவன் நொந்து போயிருக்கிறான். திலகரும் பாரதியாரும்
சத்திய வேட்கையோடு பத்திரிகை நடத்திய தேசமா இது என்று அவனுக்கே சந்தேகமாக இருந்தது. எனினும் இந்த சூழ்நிலையை பார்த்து அவனுடைய நக்கீர தைரியம் பெருகியதே ஒழிய சிறிதும் குறைவில்லை. ஒரு பத்திரிகையாளனுக்கு முக்கியமான தேவை நிறைய சம்பளமோ, போக்குவரத்து காரோ, டெலிபோன் பங்களா வசதிகளோ அல்ல. தன்னம்பிக்கைக்கு அழிவு வரும்போது இவற்றையெல்லாம் துச்சமாக மதித்துக் கொண்டு நிலைமையை தூ என்று தள்ளிவிட்டு கொள்கையோடும் சத்தியத்தோடும் நிமிர்ந்து விலகி நிற்கிற தைரியம்தான் வேண்டும் என்பதை ஆணித்தரமாக உணர்ந்திருந்தான் அவன். சந்தையில் மீன்கடை வைத்திருப்பவர்களுள் இருப்பதை போன்ற கீழ்த்தரமான பெருந்தன்மை கூட இங்கே இல்லையே என்று உள்ளூர வருந்தினான் அவன். துளசியும் டெல்லிக்கு போய்விட்ட பிறகு அவன் தன் பாசத்தையோ அன்பையோ கருணையையோ செலுத்துவதற்கு தகுதியான மனிதர்கள் யாரும் இல்லை. துளசியிடம் குத்தலாகவோ ஆத்திரமாகவோ பேசினால் கூட அந்த பேச்சின் மறுபுறமாக அவன் மனதில் கருணையும் பிரியமும் நிரம்பி இருக்கும். ஆனால் இப்போதோ காரியாலய அனுபவங்களும் ரங்கபாஷ்யம் மறைமுகமாக அவனுக்கு செய்த கெடுதல்களும் அவனை மிகவும் கடுமையாகவும் காலூன்றி நின்ற தீமையை எதிர்த்து போரிடும் சக்தியை பெற்ற கொள்கை மறவனாகவும் ஆக்கியிருந்தன. யார் எத்தனை உயரத்தில் இருந்து நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று அழுத்திச் சொல்லும், அடித்துச் சொல்லும் நெஞ்சுரத்தையும் சொல்லுரத்தையும் கொள்கை மரங்களாக போற்றினான் அவன். இது போன்ற மாறுதல்களாலும் இதே சமயத்தில் அவன் பூம்பொழிலில் எழுதியிருந்த ஒரு காரசாரமான தலையங்கத்தினாலும் அகில இந்திய உழைக்கும் பத்திரிகையாளர்கள் மகாநாட்டை சென்னையில் நடத்தி உழைக்கும் பத்திரிகையாளர் தலைவர்களாகிய கோஷ் முதலியவர்களை வரவழைத்து பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் பெரும் பத்திரிகை முதலாளிகளுக்கு எதிராக சில தீர்மானங்களை நிறைவேற்றியதாலும் நாகசாமி அவனை தம் எதிரியாக கருதத் தொடங்குகிற சூழ்நிலை படிப்படியாக மிக சில வாரங்களிலேயே உருவாகிவிட்டது. அந்த சமயத்தில் முன்பு தேசிய இயக்க காலத்தில் பல முறை சிறை சென்றவரும் பாரதி பாடல்களுக்கு தடை இருந்த காலத்திலேயே அதை தெரு தெருவாக பாடி சென்றவருமாகிய மகாதேவன் என்ற அசல் தியாகி ஒருவர் தம்முடைய சிறிய முதலீட்டை வைத்து நேஷனல் டைம்ஸ் என்ற ஆங்கில தேசிய வார இதழ் ஒன்றை சென்னையில் இருந்து தொடங்கியிருந்தார். பின்பு நாளடைவில் அது தினசரியானது. அந்தரங்க சுத்தியோடும் உண்மை தேசிய உணர்வுடனும் அவர் தொடங்கி இருந்த அந்த பத்திரிகைக்கு நியூஸ் பிரிண்ட் காகிதம் போதுமான அளவு கிடைக்கவில்லை. காகிதத்தை வாங்கி பத்திரிகை அடிக்க அவரிடம் வசதி இல்லை. இந்த நிலைமையை ஒரு நாள் சுகுணனிடம் சொல்லி மிகவும் வருந்தினார் தியாகி மகாதேவன். சுகுணனுக்கு இது வியப்பை கொடுத்தது. சினிமா நட்சத்திரங்களின் படங்களை அச்சிட்டு படிக்க ஒன்றுமில்லாமல் பார்க்க மட்டுமே பத்திரிகை நடத்துபவர்களுக்கு கூட டன் டன்னாக நியூஸ் பிரிண்ட் வழங்கும் அரசாங்கம் தேசிய லட்சியத்தை முன்வைத்து பத்திரிகை நடத்தும் ஒரு நல்லவருக்கு சாதாரண வசதியை கூட தராததை கண்டு வருந்திய அவன் விற்கிற பிரதிகளுக்கு மேல் பல மடங்கு அதிகமாக பொய்க்கணக்கு காட்டி நியூஸ் பிரிண்ட் காகிதத்தை மலிவில் ஏராளமாக வாங்கி பெரும் பகுதியான மீதத்தை மிக அதிகமான கள்ள விலைக்கு விற்கிற பலரை வாழவிட்டு இம்மாதிரி நல்லவர்களுக்கு அரசாங்கம் உதவாததை கண்டித்து பொதுவாக ஒரு தலையங்கம் பூம்பொழிலில் எழுதியதோடு அகில இந்திய உழைக்கும் பத்திரிகையாளர் யூனியன் வெளியீடான தி வாய்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்டிலும் இது பற்றி ஒரு கண்டன கடிதம் வெளியிட ஏற்பாடு செய்திருந்தான். இதன் பலனாக குறைபாடு உரியவர்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு தியாகி மகாதேவனுக்கு நியூஸ் பிரிண்ட் கிடைக்க வழி பிறந்தது. தாமே ரகசியமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை கண்டித்து தம் பத்திரிகையிலேயே தலையங்கம் வந்ததை நாகசாமி அவ்வளவாக ரசிக்கவில்லை. மேலும் நாகசாமியை ஒத்த பெரும் பத்திரிகை முதலாளிகளான பண முதலைகள் சிலரும் இந்த தலையங்கத்தை கண்டித்து கூறி நாகசாமியை நெருக்கினார்கள். நாகசாமி ஆத்திரமடைந்தார். உடனே மாருதி பப்ளிகேஷன்ஸ் குரூப் வெளியீடான எந்த பத்திரிகையின் ஆசிரியரும் நிர்வாகத்தை கலந்து கொள்ளாமல் எதையும் எழுதல் ஆகாது என்ற சுற்றறிக்கை நாகசாமியின் கையெழுத்திட்டு எல்லோருக்கும் வந்தது. எடுபிடிகள் அதிகமாயின. வீக்கெண்ட் எடிட்டோரியல் கான்ஃபரன்ஸ் என்ற பேரில் வார இறுதியில் சனிக்கிழமை தவறாமல் ஆசிரியர் குழுவின் கூட்டம் ஒன்றை ஏற்படுத்தி
அதில் யாரையும் பேச விடாமல் வாயடைத்து நாகசாமி கெடுபிடிகள் செய்தார். பத்திரிகைகளில் தலையங்கங்கள் எல்லாம் அவர் குரலாகவே வெளியே வந்தன. எதை கேட்டாலும் நாங்கள் சம்பளம் கொடுக்கிறோம், நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று பதில் கூறப்பட்டது. சுகுணன் தானாக மனம் வெறுத்து அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் போல காரியங்கள் எல்லாம் நடந்தன. இல் ட்ரீட்மெண்ட் என்னும் அவமரியாதைப்படுத்தல் மெல்ல மெல்ல வேண்டுமென்றேயும் தற்செயலாயும் நடப்பது போலவும் செய்யப்பட்டது அந்த அலுவலகத்தில். ஒரு நாள் காரியாலய உபயோகத்துக்காக 2 ரைட்டிங் பேடும் ஒரு கலர் பென்சிலும் வேண்டுமென்று வழக்கம் போல ஒரு துண்டு தாளில் குறித்து கொடுத்து விளம்பர நிர்வாகி, ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் ஆகிய ரங்கபாஷ்யத்துக்கு அனுப்பினான் சுகுணன். ரங்கபாஷ்யம் அந்த துண்டு தாளை வாங்கி வைத்துக் கொண்டு அதை கொண்டு சென்ற சுகுணனின் ஊழியனிடம், என்னப்பா அது, தினம் தினம் கலர் பென்சிலும் நோட் புக்கும் கேட்கறாங்க, இது என்ன ஆபீஸா தர்மச்சத்திரமா? கலர் பென்சிலையும் நோட் புக்கையும் வெளியில எங்கேயாவது கொண்டு போய் வியாபாரம் பண்றாங்களா என்ன? பெரிய நியூசன்ஸா எல்லாம் போச்சு. சரி சரி, அப்புறம் இருந்தா பார்த்து அனுப்புறேன்னு போய் சொல்லு என்று நாகரிகம் இல்லாமல் பேசினாராம். அன்றைக்கு சாயங்காலமே ஏதோ காரியமாக அப்போது தயாராகி கொண்டிருந்த அடுத்த வாரத்து பூம்பொழிலின் மேக்கப் செய்த ஃபாரம் ஒன்றை வாங்கி வருமாறு தன் ஆள் ஒருவனை சுகுணனிடம் அவன் அறைக்கு அனுப்பியிருந்தார் ரங்கபாஷ்யம். ஃபாரம் கேட்கறதுக்கு இவர் யாருடா? கண்ட கண்ட மடையனெல்லாம் எடிட்டோரியல்ல தலையிடுற மட்டமான ஆபீஸா போச்சு இப்போ இது. ஃபாரத்தை அவங்களே பார்த்துக்குவாங்களாம்னு போய் சொல்லு என்று மிக மிக கடுமையாக அந்த ஆளிடம் பதில் சொல்லி அனுப்பிவிட்டான் சுகுணன். வழக்கமாக இப்படி சந்தர்ப்பங்களில் தேடி வந்து லெட் அஸ் ஃபர்கெட் சொல்லும் ரங்கபாஷ்யம் அன்று வரவே இல்லை. கலர் பென்சிலும் ரைட்டிங் பேடும் மட்டும் மறுநாள் காலையில் அவன் காரியாலயத்துக்கு வந்தபோது அவன் மேஜை மேல் தயாராக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தன. பத்திரிகையில் அன்று அச்சாக வேண்டிய பகுதிக்குரிய விஷயங்களில் சினிமா விமர்சனமும் இருந்தது. சினிமா விமர்சனத்தை வழக்கமாக எழுதுகிறவர் 2 வார லீவில் போயிருந்ததனால் சுகுணனே அந்த வார விமர்சனத்துக்குரிய படத்தை பார்ப்பதற்காக பகல் காட்சிக்கு போய் வந்தான். பகல் காட்சி முடிந்து தியேட்டருக்கு அருகில் இருந்த சிற்றுண்டி விடுதியில் காஃபியையும் முடித்துக்கொண்டு அவன் காரியாலயத்துக்கு திரும்பவும் வந்தபோது மாலை 6 மணி ஆகியிருந்தது. 6 மாதங்களுக்கு முன் வெளிவந்த ஆங்கில படம் ஒன்றில் இருந்த உத்திகளையும், அதே சமயத்தில் சென்னையில் மாம்பழத்தில் ஒரு தியேட்டரில் பகல் காட்சியாக வந்த வங்காளி படம் ஒன்றின் கதையையும் திருடி அவற்றை தமிழில் எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்து இந்த படத்தை எடுத்து தமது சொந்த கற்பனை என்றும் டமாரம் அடித்துக் கொண்டிருந்தார் இதன் தயாரிப்பாளர். தமிழில் இவ்வளவுதான் கெடுக்க முடியும் போலும் என்ற தலைப்பு போட்டு அதற்கு ஒரு விமர்சனம் எழுதி போர்மேனிடம் கொடுத்து கம்போஸ் செய்ய சொல்லிவிட்டு மாலையில் அறைக்கு புறப்பட்டு விட்டான் அவன். விமர்சனம் அவனுடைய கடுமையான தாக்குதல்களோடு அடுத்த வாரத்து பூம்பொழிலும் வெளிவந்து விட்டது. பத்திரிகை வெளியான தினத்தன்று காலை 11 மணிக்கு அவன் அலுவலகத்திற்குள் நுழைந்ததும், சார் நீங்க வந்ததும் உடனே வீட்டுக்கு போன் பண்ண சொல்லி ஐயா சொல்லி இருக்காரு என்றால் டெலிபோன் ஆபரேட்டர். அறைக்குள் போய் நாகசாமிக்கு டெலிபோன் செய்தான் சுகுணன். நாகசாமி பேசினார். குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. இந்த வாரம் சினிமா ரிவ்யூ யார் எழுதியிருக்கிறது? ஏன், நான் தான் எழுதினேன் சார். ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் சுகுணன். எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த விமர்சனம் வந்திருக்கவே விட்டிருக்க மாட்டேன். சி, வி ஆர் ரன்னிங் ஏ பிசினஸ். பிசினஸ் பீப்புளை பகைச்சுக்கிறாப்ல எழுதுறது சுலபம். ஆனா பத்திரிகைக்கு அது எவ்வளவு கெடுதல் உண்டாக்கும்னு உங்களுக்கு தெரியுமோ? எனக்கு நியாயம்னு பட்டதை தான் எழுதினேன் சார். இது நியாயமே இல்ல. லட்ச லட்சமா செலவழிச்சு படம் எடுத்தவனுக்கு பெரிய இன்ஜஸ்டிஸ் இது. வருஷத்துக்கு 75,000 ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பார்ட்டி கிட்ட இருந்து மட்டும் நமக்கு வருதுங்கிறது உமக்கு தெரியுமோ இல்லையோ? வர வர உங்க போக்கு ஒன்னும் சரியா படல எனக்கு. ஷர்மாவும் ரங்கபாஷ்யமும் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிஜம்னு தான் நான் இப்ப நினைக்க வேண்டியிருக்கு. வேற என்ன செய்யறது என்று கொதிப்போடு வினாவி விட்டு அவன் பதிலை கூட எதிர்பாராதவராக டெலிபோனை டக் என்று முகத்தில் அறைந்தார் போல வைத்து விட்டார் நாகசாமி. சுகுணன் எத்தனையோ விதமாக சிந்தித்து பார்த்தும் அந்த படம் குறையற்ற நல்ல படம் என்று விமர்சனம் எழுத வழியே இருப்பதாக தோன்றவில்லை. மனசாட்சியோடுதான் தன் கடமையை நிறைவேற்றி இருப்பதாக சுகுணன் உணர்ந்தான். அதனால் நாகசாமியின் கோபத்துக்கு அவன் பயப்படவில்லை.
அவருக்கு கோபமூட்டி தூண்டி விடுகிறவர்களை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. ஆனால் அன்றில் இருந்து காரியாலயத்தில் அவனுக்கு மறைமுக அவமரியாதைகள் அதிகமாயின. 2 நாட்கள் கழித்து ஒரு நாள் காலையில் அவன் காரியாலயத்துக்கு வந்து அறைக்கு நுழைந்தபோது டெலிபோன் இலாக்கா ஊழியர்கள் உள்ளே ஏதோ செய்து கொண்டிருந்தார்கள். என்னவென்று விசாரித்த போது, இந்த லைனை எடுத்துற சொல்லி ஆர்டருங்க, இந்த ரூமுக்கு டெலிபோன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ரங்கபாஷா சாருக்கு இன்னொரு டெலிபோன் இருக்கட்டும்னு இத அவர் டேபிளுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க என்ற பதில் கிடைத்தது. கேட்க என்னவோ போல இருந்தாலும் சுகுணன் இதை பொருட்படுத்தவில்லை. இதனால் எல்லாம் ஒரு பத்திரிகையாளனின் உள்ளே ஜொலித்துக் கொண்டிருக்கும் நெஞ்ச கனல் அணைந்து விடும் என்று நாகசாமி நினைப்பதுதான் பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது அவனுக்கு. சௌகரியங்களை இழக்க வைத்து அவமானப்படுத்துவதன் மூலம் அதை செய்கிறவர்கள் தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களே ஒழிய இந்த சௌகரியங்களை இழக்கும் தீரனை அவர்களால் தாழ்த்திவிட முடியாது என்று நம்பினான் சுகுணன். அவனுடைய அறையில் டெலிபோனை அகற்றிக் கொண்டிருந்த அதே வேளையில் பக்கத்து அறையில் ஷர்மா டிரான்சிஸ்டரை வைத்து உற்சாகமாக பாட்டு கேட்டுக் கொண்டிருந்தார். உள்ளே இருந்தவர்கள் டெலிபோனை நீக்கி எடுத்துக்கொண்டு வருகிற வரை அவன் வெளியே நிற்க வேண்டியதாயிற்று. அவர்கள் போனதும் அவன் அறைக்குள் போய் அமர்ந்தான். கம்போஸுக்கு கொடுக்க வேண்டியவற்றை எடுத்து சரிபார்த்து திருத்திய பின் அதை எடுத்துக்கொண்டு போவதற்காக போர்மேனை அழைக்கலாம் என்று நினைவில் ஏதோ ஞாபக மறதியாக போன் இருந்த இடத்தை நாடிய கை ஏமாற்றத்தோடு மீண்டது. பையனை கூப்பிட்டு கொடுக்கலாம் என்று நீண்ட நாட்கள் உபயோகம் இல்லாமல் உள்ளே டிராயரில் கிடந்த மேஜை மணியை எடுத்து மேஜை மேல் டெலிபோன் இருந்த இடத்தில் வைத்து தட்டினான். மணி ஓசைக்கு பதில் இல்லை. எழுந்திருந்து வெளியே வந்து பையனை தேடியும் அவன் அகப்படவில்லை. சுகுணன் இவ்வாறு பையனை தேடிக்கொண்டு நின்றபோது ஷர்மா அடுத்த அறையில் இருந்து வெளியே வந்து, என்ன தேடுறேன், பையனை இங்கிருந்து சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டதாக கேள்விப்பட்டனே என்று குரலை தயங்கினார் போல இழுத்து பேசினார். நானாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கனா இல்லையா? என்னையும் எங்கேயாவது எனக்கு தெரியாமலேயே மாத்தி இருக்க போறாங்க என்று சிரித்தபடியே ஷர்மாவிடம் கேட்டுவிட்டு அச்சுக்கு கொடுக்க வேண்டியவற்றை தானே கையில் எடுத்துக்கொண்டு போர்மேனை தேடி அச்சகத்தை நோக்கி நடந்தான் சுகுணன். போர்மேன் நம்மாழ்வார் நாயுடு அவனை பார்த்ததும் ஏதோ தயக்கத்தோடு சிரிப்பது போல சிரித்தார். அவன் கையெழுத்து பிரதிகளை அவரிடம் நீட்டிய போது, ஒரு நிமிஷம் பொறுத்துக்குங்க சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று சைகை காண்பித்து யாரும் இல்லாத ஒரு மூளைக்கு சுகுணனை அழைத்தார் நாயுடு. சுகுணன் நாயுடுவை பின்தொடர்ந்து போனான். சார், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க எந்த மேனுஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் நான் கம்போஸுக்கு வாங்கப்படாதான். கொடுக்கிற மேனுஸ்கிரிப்ட படிச்சு பார்த்து ஷர்மா சாரும் ரங்கபாஷ்யம் சாரும் அப்ரூவ் பண்ணி கையெழுத்து போட்டிருந்தாதான் நான் அதை கம்போஸுக்கு எடுத்துக்கணுமா? இது ஐயாவே போன்ல என்கிட்ட சொன்னாரு என்று நாயுடு கூறிய போது சுகுணனின் மனம் கொதித்தது. சமூகத்தின் முதல் நெற்றிக்கண் தனக்கு மிக அருகில் இருந்தே தன்னை வெதுப்ப திறந்திருப்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அதில் வெதும்பி விழுந்துவிட அவன் ஒரு காலம் தயாராக இல்லை. நெற்றிக்கண்ணை நெருப்பாக திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று உரத்து கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து நடக்க தயாரானான் அவன். என்ன ரொம்ப மன்னிச்சிடுங்க சார், என் மேல ஒன்னும் தப்பில்ல, நான் குழந்தை குட்டிக்காரன் என்று குலைந்தார் நாயுடு. ரங்கபாஷ்யத்தையும் ஷர்மாவையும் போல் எல்லா கெடுதல்களையும் மறைவாக உடனிருந்தே செய்து கொண்டு நேரிலும் சிரித்து சிரித்து பேசுகிறவர்களை விட காதில் கேட்டதை அப்படியே சொல்லி மன்னிப்பு கேட்கும் போர்மேன் நம்மாழ்வார் நாயுடு நாகரிகமான மனிதராக தோன்றினார் சுகுணனுக்கு. அச்சகத்தில் இருந்து நேரே அலுவலகத்தில் இருந்த தன் அறைக்கு திரும்பிய சுகுணன் அங்கு ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறியையும் பகலிலேயே எரிகிற விளக்கையும் நிறுத்திவிட்டு நிமிர்ந்த நடையோடு வெளியே புறப்பட்டான். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும். சமூகத்துல நல்ல எண்ணத்தோட சமூக அக்கறையோட இலக்கிய பணி மக்கள் பணி ஆற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு எத்தனை இடைஞ்சல்கள். அது தினமும் ஈடுபாட்டோட ஆர்வத்தோட தான் செய்யக்கூடிய அலுவலகத்திலேயே அது மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் நடந்ததுன்னா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சோ பிடிக்கல அப்படின்னு முதலாளிக்கே தெரிஞ்சாலும் அதை ஏத்தி விடுறதுக்காக சில பேர் தீப்பத்தி வைக்கிறதுக்கு சில பேர் இருக்கிறப்போ அது அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அதுவே அவருக்கு பல உபத்திரங்கள்
கொடுக்க ஆரம்பிக்குது. இப்படிதான் சுகுணன் இந்த கதையிலயும் பல பிரச்சனைகளை பாலிடிக்ஸ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது மாதிரி நடைமுறையில எவ்வளவோ நடந்திருக்கு. இன்னைக்கெல்லாம் அது ரொம்ப சகஜமாவே போயிடுச்சு. அதாவது பாலிடிக்ஸ் இன் ஆஃபீஸ், இன் ஒர்க்கிங் பிளேஸ் அது எல்லாமே ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் டாலரேட் பண்ணி நம்ம கொள்கை அல்லது நம்ம மனசாட்சிக்கு நம்ம இண்டிவிஜுவாலிட்டி கெடாம நாம நடந்துக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சா இன்றைய சூழ்நிலையிலயும் இருக்குங்கிறத அப்பவே பார்த்தசாரதி அவர்கள் தன்னுடைய கதையில சொல்லியிருக்காருங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கதைக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் இந்த கதையை கேட்கறதே இல்ல. நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வருதான்னு தெரியல. வரலைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த கதை கண்டிப்பா நீங்க கேட்கணும். கேட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயத்த எப்போ எழுதியிருக்காங்க, அப்ப இருந்தே சமூகத்துல இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வேரூன்றி இருக்குங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி.